அனைவருக்கும் வணக்கம். அப்படியே இரும்பு கரம் கொண்டு அடைக்கிடுவேன், அப்படியே ரொம்ப சர்வதிகாரியாக மாறிடுவேன். அண்ணன் சாட்டை துரைமுருகன் திருச்சியில் வேற ஏதாவது கள்ளச்சாரம் காய்ச்சி வித்திருப்பாரோ? திமுகவோட குலதொழிலே கள்ளச்சாரம் காய்ச்சறதானமா? துரைமுருகன் ரொம்ப சேட்டத்தனம் பிடிச்சவர் இல்லையா? அவர் கள்ளத்தனம் கொண்ட காதகன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை உள்ளவன் கருணாநிதி, அந்த பாதகன் கருணாநிதி. காலங்காத்தால மனுஷன் அல்லார வச்சு கைது பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு அதிமுக பிரச்சாரப்படல் இரும்புக்காரன் கொண்டு அடக்குவேன், நான் அப்படியே சர்வதிகாரியாக மாறுவேன், இந்த கிளி ஜோசியம் பார்க்குறவன், பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், இந்த டிடிஏ வாசன், சவுக்கு சங்கர், பெலிக்ஸு, அப்படி ஐயா கருணாநிதி அவ்வளோ பெரிய உத்தமராயா சொல்லு. தமிழ்நாட்டு அரசியலில் ஊழலுங்கிற வார்த்தை எப்பயா தொடங்குச்சு? எங்கள் தாத்தா காமராஜர் காலத்தில் ஏறின ஊழல், ஐயா அண்ணாவோட காலத்தில் ஏறிய ஊழல், எப்போ இந்த கருணாநிதிங்கிற ஒரு பிம்பம் தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள என்றாகுதோ அப்போ என்றானது ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை. என்னமோ கருணாநிதி பெரிய உத்தமர் மாதிரியும், பெரிய அப்படி இயேசுபிரான் மாதிரியும், பெரிய அல்லா மாதிரியும், கிருஷ்ண பரமாத்மா மாதிரியும் ஐயா ஸ்டாலின் நினச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லா இடத்துக்கும் கருணாநிதியோட பேர் வச்சாப்புல மட்டும் கருணாநிதி பெரிய உத்தமராயிருவாரா? ஒட்டுமொத்த தமிழர்களையும் குடிக்க வச்சவரியா கருணாநிதி? ஈழத்தில் என் இன சொந்தங்கள் 2 லட்சம் பேர்த்த உள்ள துடிக்க கொண்டு குமிச்சு அந்த ஒரு பிணத்துக்கு மேலே உட்காந்து பதவி சுக அனுப்பிச்சவர் இந்த கருணாநிதி. என்னமோ கருணாநிதி உத்தமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு ஐயா. இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சாட்டை துரைமுருகன் அண்ணனை திமுக அரசாங்கம் கைது பண்ணியிருக்கு. நான் நினச்சேன் ஐயா மு.க. ஸ்டாலின் கொஞ்ச நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காரு, தப்பு பண்ணுறவங்க என் கண்ணுலேருந்து யாராக இருந்தாலும் தப்பிக்கவே முடியாது, நான் அப்படியே இரும்பு கரம் கொண்டு அடைக்கிடுவேன், அப்படியே ரொம்ப சர்வதிகாரியாக மாறிடுவேன், அப்படியே கோபம் கொண்டு எழுந்திருவேன் அப்படின்னு சொல்லி கடந்த கொஞ்ச நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போது அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஏதோ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டார் போல இருக்கு, கைது பண்ணி காலங்காத்தால் ஜெயிலில் வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணன் சாட்டை துரைமுருகனை இந்த திமுக அரசாங்கம் எதுக்கு கைது பண்ணியிருக்குன்னு அதுக்கான காரணங்களை பார்க்கும்போது, ஒருவேளை அண்ணன் சாட்டை துரைமுருகன் இந்த நம்ம கள்ளக்குறிச்சியில் கண்ணுக்குட்டிங்கிற ஒரு ஆள் கள்ளச்சாராயம் காய்ச்சினார் இல்லையா? அதே போல் அண்ணன் சாட்டை துரைமுருகன் திருச்சியில் எதுவும் கள்ளச்சாராயம் காய்ச்சி திமுகவுக்கு போட்டி அங்கே ஏதாவது சாராய ஃபேக்டரி ஓப்பன் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்ம விசாரித்து பார்க்கும்போது அண்ணன் சாட்டை திரும்ப அந்த மாதிரில எதுவும் பண்ணலையாம். கள்ளக்குறிச்சியில் கண்ணுக்குட்டிங்கிற ஒரு ஆள் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றார். ஒருவேளை அதே மாதிரி அண்ணன் சாட்டை துரைமுருகனும் திருச்சியில் வேறு ஏதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றுருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்ம விசாரித்து பார்த்தோம்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா. ஏன்னா திமுகவோட குலதொழிலே கள்ளச்சாராயம் காய்ச்சறதானமா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இதுக்கெல்லாம் கைது செய்ய மாட்டாங்கன்ட்டாங்க. சரி, வேறு எதுக்கு கைது பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம விசாரிக்கும் போது ஒருவேளை அண்ணன் சாட்டை துரைமுருகன் கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் போய் ஒருத்தனை கன்னத்திலே கண்டம் பண்ணார். அதே போல் கோபாலபுரத்தில் யாரும் கண்டம் பண்ணியிருப்பார். அதனால தான் ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு கோபம் காலங்காத்தால் துரைமுருகனை கைது பண்ணி ஜெயிலில் வச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம விசாரித்து பார்த்தோம்னா அதுக்கும் இல்லையா. சரி, வேறு என்னடான்னு பார்த்தோம்னா ஒரு துரைமுருகன் ரொம்ப கொஞ்சம் கோவக்காரு. ஒருவேளை ஆத்திரத்தில் யாரும் கொலை பண்ணியிருப்பார். அதனால தான் ஒருவேளை ஸ்டாலின் கைது செஞ்சு ஜெயிலுக்குள்ளே வச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம விசாரித்து பார்த்தோம்னா அதுவும் இல்லையா. ஒருவேளை அண்ணன் சாட்டை துரைமுருகன் இந்த கொள்ளை, லஞ்சம், ஊழல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாரு. இதான் காரணமாக இருக்குங்க. உண்மையிலே இதான் காரணமாக இருக்கும். ஏன்னா ஸ்டாலினுக்கு கோவம் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அவர் ஊழல் பண்ணியிருக்கணும், லஞ்சம் வாங்கியிருக்கணும், ஸ்டாலின் கோவம் வரும். இதனால தாங்க ஐயா கைது பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம விசாரித்து பார்த்தோம்னா அதுவும் இல்லையா. ஒரு வேளை இந்த கனிமவள திருட்டில் ஈடுபட்டிருப்பாரோ? ஏன்னா திருச்சியில் இருக்கார். திருச்சி மண்ணுனா உலகம் முழுசாக ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒருவேளை அண்ணே திருச்சி மண் அள்ளி எங்கிட்ட தெரியாமல் கடத்தில் வெளிநாட்டுக்கு எங்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். அதனால தான் கைது பண்ணியிருப்பாருன்னு சொல்லி நம்ம விசாரித்து பார்க்கும்போது அதுவும் இல்லையா. இது திமுக அரசு லீகலாகவே பண்ணுதான், அதனால் அதுவும் இல்லைன்ட்டாங்க. என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை அண்ணன் சாட்டை துரைமுருகன் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருப்பாரோ? ஏன்னா கொஞ்ச நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் சாட்டை துரைமுருகனுக்கு யூடியூப் சேனலில் மாதத்துக்கு அப்படியே கோடி கோடியாக பணம் கொட்டுது, வெளிநாட்டிலேருந்து அப்படியே கோடி கோடியாக கலெக்ஷன் பண்ணுறாரு, அவர் எல்லா நாடுகள்லேருந்து பணம் கொட்டுன்னு கொட்டுது, அதனால் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து ஒருவேளை வரி கட்டாமல் ஏமாற்றிருப்பார். அதனால தான் ஐயா ஸ்டாலினுக்கு கோபம் கைது பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம விசாரிக்கும் போது அதுவும் இல்லையா. அப்புறம் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அண்ணன் சாட்டை துரைமுருகனை பாட்டு பாடுனதுக்கு கைது பண்ணியிருக்காங்களாம். அப்படி என்னடா பாட்டு பாடினான்னு சொல்லி பார்க்கும்போது அதிமுகவோட பிரச்சார பாடலை நாம் தமிழர் கட்சியோட பிரச்சார மேடையில் பாடிட்டாராம். இது என்னடா ஒரு பெரிய குத்தம், பாட்டு பாடினா ஒரு குத்தமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது குத்தம் இல்லைங்க. அவர் அண்ணன் பாடிடுறவன பாட்டு. ஏன்னா துரைமுருகன் ரொம்ப சேட்டத்தனம் பிடிச்சவர் இல்லையா, அவர் பாடியிருக்காரு பாட்டு. உண்மையிலே இதெல்லாம் பாடும்போது ஒரு பெத்த பிள்ளைக்கு உண்மையிலே ஒரு வயிறு எரியாதாங்க, ஒரு பேரனுக்கு வயிறு எரியாதா உதயநிதி ஸ்டாலினுக்கு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. எப்படி பாடியிருக்காரு வருங்க.
கள்ளத்தனம் கொண்ட காதகன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கருணாகம் கருணாநிதி, அந்த சூனிய கருணாநிதி, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை உள்ளவன் கருணாநிதி, அந்த சூடில்லா கருணாநிதி. இப்படி போய் பாடியிருக்காருங்க. இதெல்லாம் பாடுனா உண்மையிலேயே ஒரு பெத்த பிள்ளைக்கு எப்படி அப்படியே மனசு ரொம்ப வலிச்சிருச்சுங்க ஐயா ஸ்டாலினுக்கு. காலங்காத்தால மனுஷன் அல்லார வச்சு கைது பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன் ஐயா. இப்போ எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகன் பாடுனது என்ன தப்பு? உண்மையிலேயே இந்த பாடல் வந்து ஒரு அதிமுகவோட பிரச்சார பாடல். உண்மையிலேயே நீ இதை கைது பண்ணனா அந்த பாட்டை பாடினவனை தான் கைது பண்ணணும். பாட்டை பாடினவனை விட்டு போட்டு அந்த பாட்டை ஒரு மேடையில் எடுத்து பாடினவனை போய் கைது பண்ணியிருக்க. இதுதான் திராவிட மாடல் அரசு. உண்மையிலேயே ஐயா ஸ்டாலின் வந்து கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் இரும்புக்காரன் கொண்டு அடக்குவேன், நான் அப்படியே சர்வாதிகாரியாக மாறுவேன், அப்படி நான் வந்து அப்படியே புலி மாதிரி பாஞ்சிருவேன் அப்படிலாம் கொஞ்ச நாள் உருட்டிக்கிட்டு இருந்தார். ஐயா ஸ்டாலின் வந்து யாருக்கு எதிராக சர்வாதிகாரம் கொண்டு அப்படி இரும்புக்காரன் கொண்டு அப்படி சர்வாதிகாரியாக மாறுவார் தெரியுமா? இந்த கிளி ஜோசியம் பார்க்குறவன், பஞ்சு மிட்டாய் விற்கிறவன், இந்த டிடிஎஃப் வாசன், சவுக்கு சங்கர், பெலிக்ஸு, இந்த சமூக வலைதளங்களில் மீம்ஸ் போடுறவங்க, இந்த கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்துகிறவங்க, அவங்க அப்பா கருணாநிதியை பற்றி உண்மையை பேசுகிறவங்க. இப்போது எங்கள் அண்ணன் துரைமுருகன் பேசுனது என்னங்க தப்பு? அப்படி ஐயா கருணாநிதியன் அவ்வளோ பெரிய உத்தமராயா? சொல்லுங்கள், கருணாநிதியன் அவ்வளோ பெரிய உத்தமரா? ஐயா தமிழ்நாட்டு அரசியலில் ஊழலுங்கிற வார்த்தை எப்போயா தொடங்குச்சு ஐயா? பார்க்குறேன், நீங்கள் சொல்லுங்கய்யா. எப்போ கருணாநிதிங்கிற ஒரு ஆள் அரசியலுக்குள்ளே வந்தாரோ தமிழ்நாட்டு அரசியல், அப்போ இருந்து தான் தமிழ்நாட்டு அரசியலில் ஊழலுங்கிற ஒரு வார்த்தையே தொடங்குது. எங்கள் தாத்தா கக்கனோட காலத்தில் ஏதுங்க ஊழல்? எங்கள் தாத்தா காமராஜர் காலத்தில் ஏதுங்க ஊழல்? ஐயா அண்ணாவோட காலத்தில் ஏதியா ஊழல்? எப்போ இந்த கருணாநிதிங்கிற ஒரு பிம்பம் தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள என்றாகுதோ அப்போ என்றானது ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, இந்த ஒட்டுமொத்த ஒரு கொடும் பாவமே கருணாநிதி எப்போ அரசியல் உள்ள வாராரோ அதுக்கு அப்புறமா வந்தது தான். அதுக்கு முன்னாடிலாம் தமிழ்நாடு அரசியல் அவ்வளோ ஒரு தூயத்தோட அவ்வளோ ஒரு புனிதத்தோடு இருந்தது. ஆனால் கருணாநிதி அரசுக்குள்ள என்றானதுக்கு அப்புறம் அந்த புனிதமே கெட்டுருச்சு. என்னமோ கருணாநிதி பெரிய உத்தமர் மாதிரியும், பெரிய அப்படி இயேசுபிரான் மாதிரியும், பெரிய அல்லா மாதிரியும், ஒரு சிவன் மாதிரியும், ஒரு பெரிய ஒரு பெரிய கிருஷ்ண பரமாத்மா மாதிரியும் ஐயா ஸ்டாலின் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா இடத்துக்கும் கருணாநிதியோட பேர் வச்சாப்புல மட்டும் கருணாநிதி பெரிய உத்தமராயிருவாரா? சொல்லுங்கய்யா. ஐயா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னோட ஒட்டுமொத்த தமிழர்களையும் குடிக்க வச்சவரியா கருணாநிதி? என்னமோ கருணாநிதியை பெரிய உத்தம ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஈழத்தில் என் இன சொந்தங்கள் 2 லட்சம் பேர்த்த துள்ள துடிக்க கொன்று குமிச்சு அந்த ஒரு பிணத்துக்கு மேலே உட்காந்து பதவி சுக அனுபவிச்சவர் இந்த கருணாநிதி. இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெரிய என்னமோ கருணாநிதி உத்தமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா கருணாநிதியை விடுங்கய்யா. இப்போ இருக்கிற திமுகவில் இருக்கிற எல்லா பேரும் பெரிய உத்தமர்களாயா? சொல்லுங்கய்யா. ஐயா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் G2 போன ஆட்சியிலலாம் 30,000 கோடி 40,000 கோடி லாஸில் போச்சுங்க. இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா கடந்த 2 வருஷத்தில் 30,000 கோடி 40,000 கோடி சம்பாரிச்சிருக்காங்கன்னு சொல்லி இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். அப்போது நீங்கள் திருடலையா? இந்த திமுக அரசில் இருக்கிற ஒருத்தன் கூட திருடலையா? இதே உங்களோட அமைச்சர் துரைமுருகன் இருக்கார் இல்லையா, உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் சென்னையில் ஒரு ஆள் சொன்னார். இதே அமைச்சர் துரைமுருகன் வந்து ஒரு 60,000 கோடி 70,000 கோடிக்கு மேலே கனிம வளத்தை ஊழல் பண்ணி முறைகேடாக வெளிநாட்டுக்கு அள்ளி வித்து 60,000 கோடி ரூபாய் சம்பாரிச்சு மலை குமிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி இதே உங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் அமைச்சர் துரைமுருகனை பற்றி சொன்னார். அது உண்மை இல்லையா? என்னமோ பெரிய திமுகவில் இருக்கிறவங்கலாம் அப்படியே மனித புனிதர் மாதிரியும், அப்படியே இயேசுபிரான் மாதிரியும், கிருஷ்ண பரமாத்மா மாதிரியும், ஏதோ அல்லா மாதிரியும், அப்படியே வானத்திலேருந்து குதிச்சவங்க மாதிரியும், பெரிய அப்படியே உத்தமர்கள் மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா உண்மையிலேயும் தமிழ்நாட்டில் கைது பண்ணுற மாதிரி இருந்தால் திமுககாரன் ஒட்டுமொத்தமாக ஊழல் பண்ண ஒட்டுமொத்தமாக தூக்கி உள்ள வைக்கணும். என்னமோ திமுககாரன் மனித புனிதர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 131 கொலைகள் நடந்திருக்கு. 131 கொலை. அதை எதுவும் பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை. இதே கள்ளக்குறிச்சியில் உங்கள் கட்சிக்காரன் கள்ளச்சாராயை விற்று 70 பேர்த்த துள்ள துடிச்சு கொண்டிருக்கான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த திமுக அரசுக்கு, இந்த திராவிட மாடல் அரசுக்கு துப்பு இல்லை. ஏதோ கருத்து சுதந்திரத்தை பேசினவனை பிடிச்சி கைது பண்ணி உள்ளே வச்சிருக்குது. இந்த திராவிட மாடல் அரசெல்லாம் உண்மையிலே வெக்கங்கட்ட இப்படி சொல்ல ஒரு சூடு சொரணகட்ட அரசுங்க. இந்த அரசுக்கு திரும்ப திரும்ப இந்த மக்கள் ஓட்டு போடுறாங்களே, இந்த மக்களை சொல்லணும். அவ்வளோ பெரிய ஒரு இப்படி சொல்கிறது இந்த திமுகங்கிற ஒரு மாடலே, இந்த திராவிட மாடலே ஒரு வெற்று மாடல். அங்கே எப்படி குஜராத் மாடலுங்கிற ஒரு வெற்று மாடலோ அதே போல் இங்கே திராவிட மாடலுங்கிறது ஒரு வெற்று மாடல். என்னமோ கருணாநிதியை பெரிய மனித புனிதர் மாதிரியும், ஐயா ஸ்டாலின் அப்படியே ஒரு இயேசுபிரான் ஒரு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அப்படி நீங்கள் ஒரு மாயத்தை கட்டமைக்கிறீங்க. உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, நீங்கள் என்ன வேணாலும் கட்டமைப்பீங்க.
சொல்லுங்கய்யா. இதே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயை விற்றது இதே உங்கள் திமுகவில் யாருக்கும் தெரியாமல் நடந்துருச்சா? இல்லை ஐயா, நீங்கள் இதே ஆம்ஸ்டாங்கிற இப்போ பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாநில தலைவரை கொண்டாங்க இல்லையா ஐயா, இது ஒரு வருஷமாக போட்ட திட்டம் ஐயா, ஒரு வருஷமாக போட்ட திட்டம். ஒரு வருஷமாக அந்த ஆம்ஸ்டாங்கை கொலை பண்ணுறதுக்கு ஒரு வருஷமாக திட்டம் போட்டிருக்கான். இந்த திட்டத்தை இது பண்ணி அந்த ஆம்ஸ்டாங்கை காப்பாற்றுறதுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு துப்பு இல்லை. இந்த திராவிட மாடல் அரசு பேசுது கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசணும் கைது பண்ணி உள்ள வைக்குது.